ஒரு நாள் இரவிலே அவருக்கு அவருடைய மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது, வாக்குவாதம் வருது. 2 பேரும் ஒரு காரியத்தில் முரண்படுகிறார்கள். மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிட்டு கோபத்தில் 2 பேரும் போய் படுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல. காலையிலே எழும்பினார். இவர் தனி ஜெபம் வழக்கமாய் பண்ணுவார். அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சு. 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. அந்த வருத்தத்தில் கசப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளல. இவர் வழக்கம் போல ஊழியத்துக்கு புறப்பட்டார். வாகனம் விபத்துக்குள்ளாகுது. தலையில பயங்கராட்டி. இவருடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியுது. இவருக்கு தெரியுது, எனக்கு மரணம். ஆத்மாவை இப்போ பரலோகத்தை கொண்டு போக போறாங்கன்னு நினைச்சார். தேவதூதர்கள் கூட்டி கொண்டு போறாங்க. பரலோகத்தின் வாசல் நெருங்கி வருது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓட்டத்தை முடிச்சேன், பரலோகத்தை போறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவதூதர்கள் அவரை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகல. அங்கிருந்து அப்படியே யூட்டான் அடிச்சு இழுத்து தரதரவன் இழுச்சு ஒரு பெரிய குழி, மிக ஆழமான ஒரு குழி. அங்கிருந்த புகை எழும்புகிறது. அதன் உள்ளே எட்டி பார்த்தா கடல் போல நெருப்பு கடல். எண்ண முடியாத ஜனங்கள் அதிலே தத்தளித்து ஐயோ ஐயோ என்று கதறுகிற சத்தம். தெரிஞ்சுதான் நரகம். வேறு தேவதூதன் சொன்னார், ஐயா நீங்க ஆளு மாத்தியாக்க என்ன இங்க கொண்டு வந்திருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் பெற்றவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன். எத்தனை பேர் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? சபையில எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்மா இருக்குன்னு தெரியுமா? இப்ப கூட ஊழியத்துக்கு போன வழியாக மறிச்சிருக்க, ரத்த சாட்சியாக்குனா. தேவதூதன் சொன்ன எல்லாம் சரிதான், ஆனா நீ இங்க வரும்ப பாவத்தோட இல்லையா வந்திருக்க? நான் என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்? தேவதூதன் சொன்னா, மனைவிட்ட ராத்திரி சண்டை போட்ட இல்ல, அந்த கசப்பு உன்கிட்ட போகலையே, மனைவிட்ட ஐக்கியப்படலையே, ஒப்புரவாகலையே, உன் பாவத்தை காலையில் நல்லா ஜெபம் பண்ணுனே, எல்லாம் நல்லா அவங்களுக்கா ஜெபம் பண்ண, ஆனால் செய்த பாவம் தப்புன்னு உணர்த்தப்படலையே, இன்னும் அந்த கசப்போட தானே செத்த. இந்த கசப்போட செத்தவனை எப்படியோ பரலோகத்தை விட முடியும்? இப்படி தேவதூதர் பேசிட்டு இருக்கான். இப்போ ஐயாவை ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் வச்சிருக்கு. அங்கே டாக்டர்லாம் பார்க்காங்க, பல்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, முடிஞ்சு கதை. இருந்தாலும் அங்கே பெரிய பாஸ்டர்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு போராடிட்டு இருக்கும்பா. விசுவாசிகள் 5-6 பேர் வந்து இந்த பாஸ்டரை சுற்றி நின்று, அப்பா இறங்கும், எங்கள் பாஸ்டருக்கு ஜீவனை கொடும் அப்படின்னு அவங்க கதறில் ஆண்டவர் மீண்டும் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நடந்த உண்மை சம்பவம். மரித்த மனுஷன் உயிரோடு எழும்பி வந்து சொன்ன சாட்சி இது. ஒரு கசப்போட செத்த எனக்கு நரகத்தில் என்ன போட பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தோட அப்படியே சும்மா சுத்திட்டு நடக்கும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பகை, விரோதம், போட்டி, பொறாமை எல்லாம். இதில் நம்ம ஆட்கள் அப்பப்போ கோட்டரும் அடிப்பாங்க, சிகரெட்டும் பிடிச்சிக்கிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துடுது. இன்னைக்கு செத்தா நிலைமை என்ன? இன்றைக்கு மரித்தா நிலைமை என்ன? நம்ம பிரச்சனை என்ன? செத்தா கல்லறை கிடைக்குமா? இதான் பிரச்சனை. நீ செத்தா நரகத்துக்கு போவிய, அது பிரச்சனை இல்லை. புரிஞ்சா? செத்தா நரகத்துக்கு இல்ல நான் போவேன், அதை பற்றி ஒருத்தனையும் யோசிக்கல. செத்தா கல்லறை கிடைக்குமா? செத்தா கல்லறை வைப்பீங்களா? பாஸ்டர் கல்லறை உண்டா உங்களுக்கு? இதான். இன்னைக்கு செத்தா அங்க நரக குழியில போய் விழுவனே, அதை பற்றி யோசனை இல்லை. இல்ல, புரிஞ்சுக்கிடுங்க. பாவத்தோட மரிப்போம்னா நிலைமை ரொம்ப மோசம். இன்னைக்கு ஆண்டவர் தந்த கடைசி நாளாயிருக்கும், யாருக்கு தெரியும்? இன்றைக்கு நமக்கு தெய்வம் தந்த கடைசி தருணமாயிருக்கும், யாருக்கு தெரியும்? இன்னைக்கு மனம் திரும்பணும். இன்னைக்கு நான் செத்தா என்னுடைய ஆத்மா தேவனுடைய சமூகத்துக்குள்ள போனோம்.
அந்த பரலோகத்துக்குள்ள அப்பா கிட்ட போகணும். அவருடைய சிங்காசனம், மகிமை உள்ள சிங்காசனத்தை நான் சுதந்திரிக்கணும், அவர் கூட இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரம் உயர்த்தி நல்ல கத்தர ஸ்தோத்திரம் பண்ணு பார்க்கலாம். என்னுடைய ஆத்மா இன்றைக்கு மரிக்கும் பொழுது வேதனை உள்ள படுகொலியில போயிடக்கூடாது. இன்னைக்கு என் ஆத்மா மரிக்கும் பொழுது அக்கனியில போயிடக்கூடாது. இன்றைக்கு நான் மரித்தா என் ஆத்மா அக்கனை சூளையில விழுந்துடக்கூடாது. இன்றைக்கு நான் மரித்தால் இயேசுவோடு அவரை தொட்டு பார்க்கணும், அவர் கிட்ட இருக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கையை பிடிக்கணும், அவர் என்னை கட்டி பிடிக்கணும், அவர் என்னை புதிய பெயரை சொல்லி அழைக்கணும், அவர் எனக்கு புதிய வஸ்திரம் தரணும், அவர் எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கணும்.